அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாடி நபியை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அரபி பாடசாலை சார்பில் நடைபெற்ற உதய தின பேரணியில் ஏராளமான குழந்தைகள் கைகளில் கொடிகளை ஏந்தியபடி வீதி வீதியாக சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். இஸ்லாமியர்களின் இறுதி தூதரான முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை இஸ்லாமிய மக்கள் புனித நாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நன்னாளில் ஏழைகளுக்கு தான தர்மம், உணவுகள் வழங்கப்படுகின்றனர். அன்பு, அமைதி மற்றும் மனித நேயத்தை உலகிற்கு போதித்த நபிகள் நாயகத்தின் நற்பண்புகளை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று பொள்ளாச்சி சூளேஸ்வரன்பட்டி செம்பா கவுண்டர் காலனியில் அமைந்துள்ள அரபி பாடசாலையில் பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பில் உதய தின ஊர்வலமாக கொண்டாடப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு பச்சை நிற கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். உலக தூதர் நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை உலகம் முழுவதும் மிலாடி நபி நிகழ்ச்சி நடந்து கொண்டுள்ளது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மதத்தினாலும் இனத்தினாலும் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் முகமது நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கின்றோம். அவரின் கோட்பாடுகளை பின்பற்றிதான் வாழ்கின்றோம். அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் எங்களது பள்ளி மாணவ மாணவிகள் இந்த ஊர்வலம் நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதாகவும், பக்கத்து வீட்டார் பட்டினியாய் இருக்கும் பொழுது நீ வயிறு முட்ட உண்ணக்கூடாது என்ற நபிகள் நாயகம் போதித்துள்ளார். அந்த அடிப்படையில் எந்த ஒரு மனிதனுக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற அவர் போதித்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அந்த இஸ்லாமிய மக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.